வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸோ கிட்டி சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். கியூ ஐடியா கொடுத்த மாதிரியே தே மின்ஹோ ரூம்லேயும் கிட்டி கியூ ரூம்லேயும் ஸ்டே பண்ணிடுறா. மார்னிங் 2 பேரும் ரூமில் இருந்து வெளியில் வராங்க. அப்போ தே கிட்ட குட் மார்னிங் சொல்கிறான். அப்போ அவளோட சாக்ஸை நோட் பண்ணுறான். என்ன இந்த சாக்ஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம்மா, எனக்கு திடீர்னு ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னால் ஃப்ரெண்டாலாம் உன்கிட்ட பழக முடியாது, எனக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ஓகே, அப்போ ஃப்ரெண்ட்லி ரூம்மேட்ஸாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறா. அந்த டைம் அவனுக்கு கால் வருது. அது யாருன்னா யூரி தான் கால் பண்ணுறா. அதை பார்த்து கிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. தே கால் அட்டன் பண்ணாமல் இவளையே பார்த்துட்ருக்கான். அவள் சொல்கிறா, அட்டன் பண்ணு, அவள் தான் கால் பண்ணுறாள அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போயிடுறா. தேவும் அவன் ரூமுக்கு போயிடுறான். கியூவும் கிட்டியும் பேசிகிட்டே வராங்க. நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். நீ எதுக்கு இப்போ தே பற்றி பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. உடனே அவள் டாபிக் சேஞ்ச் பண்ணுறா. அலெக்ஸ் பற்றி பேசுகிறாங்க, அடாப்ஷன் பற்றி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கு கியூ சொல்கிறான், நீ ஏன் இப்போ தே பற்றி பேசுகிறத ஸ்டாப் பண்ண, நீ அலெக்ஸ் பற்றி அவர்கிட்டயே நேரடியாக பேசிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கும் ஆசை தான் பேசணுன்னு, ஆனால் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கியூ கிட்ட ஐடியா கேட்குறா. ஆனால் அவன் சொல்கிறான், நீ தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்குள்ளே ஸ்கூல் பில் ரிங் ஆகுது. அதனால் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளாஸில் ஜீனா லிமும் ப்ரொஃபஸர் லீயும் இருக்காங்க. சூசியோக் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக ஹாலிடே, ஸோ அதனால் விஷ் பண்ணுறதுக்காக ஜீனா லிம் வந்திருக்காங்க. விஷ் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கிட்டிக்கு அதை பற்றி தெரியலை. அப்போ யூரி அது என்ன ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. எனக்கு இங்கே யாரும் சொந்தக்காரங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. அந்த டைம் ப்ரொஃபஸர் லீ வந்து, அப்போ அதை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. படிக்க யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ லீவ் ஒரு பேப்பர் ஷீட்டை அவகிட்ட கொடுக்குறாரு. அவள் ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கா. அதை பார்த்து கிட்டி ஷாக் ஆயிடுறா. அது இங்கே இருக்குன்னே தெரியலை, என் எக்ஸும் ஒன்றும் செட் ஆகலை, என்னோடய கிரேட்ஸும் ரொம்ப மோசமாக இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே வரா. எல்லாம் என் ஃபேமிலிக்காகவும் அம்மாவுக்காகவும் தான் பண்ணுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வரா. கொஞ்சம் எதிரில் பார்த்து வரியா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கேட்குறாரு. ஹாப்பி சூசியோக்குன்னு விஷ் பண்ணுறாரு. எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு அவள் சொல்கிறா. நான் லிட்ரேச்சர் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அலெக்ஸ் சொல்கிறாரு, நான் கூட தான் டிரைவர் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனேன், ஃபிலாசபி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனேன், ட்ரக் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து விடுறாரு. அவள் ஷாக்காக பார்க்குறா. அதுக்கு நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஃபெயில் ஆகுறது கூட கற்றுக்கிறதுக்காக தான், எல்லாம் சரியாகும், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் சொல்கிறாரு. அப்போ கிட்டி கேட்குறா, சூசியோக் ஃபெஸ்டிவலுக்கு உங்களுக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு இங்கே யாரும் ரிலேட்டிவ்ஸ் இல்லை, அதனால் ஒரு பிளானும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேசாமல் என் கூட டின்னர் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. டின்னரா, ஓகே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனாலும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே கிராஸ் பண்ணி போகிற இன்னொரு ஸ்டூடெண்ட்டும், டின்னரா, அப்போ நான் கண்டிப்பாக அங்கே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அலெக்ஸ் சொல்கிறாரு, பேசாமல் ஒன்றை மாதிரி இருக்க சில பேரை கூப்பிட்டு நீ சாப்பிட சொல்ல அப்படிங்கிற மாதிரி, டின்னர் கூப்பிடேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவளும் சரி ஓகே நல்ல ஐடியா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. டின்னருக்காக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கா சூப்பர் மார்க்கெட்டில். அந்த டைம் மின்ஹோவும் அங்கே வந்துடுறான். இவளை பார்த்துட்டு, நான் எங்கே போனாலும் விட மாட்டியா, எங்கே போனாலும் நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கிட்டி, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ கேட்குறா. எங்கள் அப்பா அவரோட 3rd ஒய்ஃப் கூட இருக்கார், அதனால் நான் அங்கே போகலை, நான் சூசியோக்க இங்கே இருக்க லேடிஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக லூலுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். யார் அந்த லூலு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. அவளா, ஒரு பாப் ஸ்டாரு அப்படின்னு சொல்கிறான். இந்த ஹாலிடேனால் அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா, அதனால் 2 பேரும் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வச்சு எப்படி சமைக்கணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறான். நான் மாஸ்டர் பொட்டேட்டோஸ் பண்ணுறதுல ரொம்பவே கெட்டிக்காரி அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நீ உன் கிளாஸ்மேட்டுக்கு பாய்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ கேட்குறான். யூரி வீட்டு டைனிங்கில் அவங்க அம்மா அப்பா கூட அவளும் உட்காந்துருக்கா. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, சூசியோக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அப்பா கிட்ட. அதுக்கு அவர் சொல்கிறாரு, 300 ஹோட்டல் வச்சுருக்கேன், எனக்கு அதை பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த 3 நாள் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த வருஷமாவது நம்ம எல்லோரும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூரியோட அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு யூரி சொல்கிறா, இதில் என் கிளாஸ்மேட்லாம் இதை பார்த்தாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற உங்கள் அம்மா கிட்ட அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுறாரு. சாரி சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கா.
யூரிக்கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, புதுசாக ஏதாவது எங்ககிட்ட சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு. எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யூரி சொல்கிறா. அப்புறம் கிட்டியோட அம்மாவும் நீங்களும் ஒன்றா படிச்சிங்களாமே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா, நாங்கள் வெறும் ரூம்மேட்ஸ் மட்டும்தான், மற்றபடி க்ளோஸ்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க குவாலிட்டி டைமாக இருக்கணும், நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இதோட நிறுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி யூரியோட அம்மா கத்துறாங்க. யூரி அங்கேருந்து எழுந்து போயிடுறா கோவத்தில். மின்ஹூ காலையிலேயே எழுந்துச்சி சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ தான் கிட்டி எழுந்து வரா. வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்க்குறா. எதையும் தொடாத அப்படிங்கிற மாதிரி மின்ஹூ சொல்கிறான். அப்போ கிட்டி சொல்கிறா, தே எப்படி உனக்கு ஃப்ரெண்டானா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ என்ன உன் பக்கம் இழுக்கலான்னு பார்க்காத அப்படிங்கிற மாதிரி மின்ஹூ சொல்கிறான். தே பேசினானா, அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கிட்டி கேட்குறா. மேபி அவன் வீட்டில் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி மின்ஹூ சொல்கிறான். அவன் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. நீ கூட உங்கள் அம்மாவை பற்றி தானே இந்த வாரம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்த அப்படிங்கிற மாதிரி மின்ஹூ சொல்கிறான். எனக்கு அவங்க என் கூட இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. உன்னை சீட் பண்ணவனை பற்றி நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? அவன் ஃப்ரெண்டாக மட்டும் தானே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அவளே பேசிக்கிறா தேவை பற்றி. தேவ் வீட்டில் சமையல் நடந்துட்டுருக்கு. அப்போ அவனோட சிஸ்டர் ஒரு பார்சலை கொண்டு வந்து பிரிக்கிறா. அது அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ரூட்டு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வெளியிலேயே சீப்பாக கிடைக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கணுன்னு தான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தே சொல்கிறான். அந்த டைம் காலிங் பெல் ரிங் ஆகுது. யாருன்னு போய் பார்த்தா அங்கே யூரி வந்திருக்கா. ரொம்பவே ஷாக் ஆகிடுறான் தே. அப்போ அவங்க அப்பாவும் வந்து வாமா உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. தேக்கே தெரியாது நான் இங்கே வரது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அவனை மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதான் வந்தேன் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தே கேட்குறான். நான் என்ன பண்ணுறது, ஜூலியானாவும் இல்லை, அதான் உன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் உங்கள் அம்மாவுக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சாரி, எங்கள் அம்மா இறந்து 3 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தே சொல்கிறான். அதுக்கு யூரி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. மின்ஹோவும் கிட்டியும் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. லூலு 8 மணிக்கெலாம் வந்துடுவா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான். நீ அவளுக்கு சாக்லேட் வாங்கினியே, அது கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. இல்லை சாக்லேட் வேற ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான். என்னை ஜட்ஜ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். என்ன மாதிரி ஹாட் பீப்புளுக்கெலாம் இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம், அதனால தான் நீ இன்னும் உன்னோட பெர்ஃபெக்ட் மேட்சை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. அதுக்கு மின்ஹோ சொல்கிறான், ஆமாம்மா நான் நிறைய மேட்சஸ்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். கிட்டி சொல்கிறா, அதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆமாம், இப்படி தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் நினச்சிக்கிட்டாங்க, கடைசியில் எங்கே வந்து நிற்கிது தெரியுமா, நீ பார்க்குறேல அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. ஓகே இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ் கொடுக்குறா. அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு உங்கள் ஃபேமிலியை பார்த்தா வினோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. ஆமாம், அவங்களுக்கு எல்லாமே அவங்கள பற்றி தெரியும்னு நினச்சிட்ருக்காங்க, ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மின்ஹோ சொல்கிறான். எப்படியும் கடைசியாக ஒரு நாள் உண்மை என்னவோ அது வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நீ சொல்கிறதும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. அலெக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணி சீக்கிரமாகவே உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. டின்னருக்கு ஃப்ளோரியானும் கியூவும் வராங்க. அந்த டைம் ப்ரொஃபஸர் லீயும் வராரு. ஐயோ, இவர் எங்கே இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. அவருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. அதுக்கு கியூ சொல்கிறான், நீ ஒன்றும் அவர் பக்கத்தில் உட்கார வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ மேடிசனும் அங்கே வந்திருக்கா. நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான். உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. யார் அந்த லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு மேடிசன் கேட்குறா. லூலு, உனக்கு அவளை பற்றி தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். அவளா, உன்னையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஏன் அது நானாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான். அவளுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மேடிசன் சொல்கிறா. கிட்டி ப்ரொஃபஸர் லீ கிட்ட நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நான் ஒன்றும் பிளான் பண்ணிலாம் வரல, எல்லோரும் எனக்கு கூப்பிட்டாங்க, ஸோ அதனால் வந்தேன், ஒன்றும் நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. கிட்டி மின்ஹோ கிட்ட நீ தான் ப்ரொஃபஸர் லீ பக்கத்தில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான். அவன் போய் லீ பக்கத்தில் உட்காந்துடுறான். எல்லோரும் இங்கே வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு சூஸ்யோக். என்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணுவீங்க, அதனால தான் நம்ம எல்லாருமா சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம முன்னோருக்கு எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்க அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறா. எல்லோரும் சியர்ஸ் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் தேவ் வீட்டில் யூரியும் தேவும் அவங்க ஃபேமிலியும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்பவே சாப்பாடு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூரி சொல்கிறா. நீ நிறையவே சாப்பிட்ட, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா சொல்கிறாரு. யூரி தேவோட தங்கச்சிக்கிட்ட விளையாடிட்டுருக்கா.
அதை பார்த்து அவங்க அப்பாவும் தேவும் சந்தோஷப்படுறாங்க. நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆமாம் ஆமாம் அப்படின்னு தேவ் சொல்கிறான். இங்கே அலெக்ஸும் கிட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க எங்கே வரைக்கும் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்கிறாரு. அப்போ கிட்டி அவங்க அப்பா பற்றி பேசிகிட்டு இருக்கா. அப்போ உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கேட்குறாரு. அவங்க எனக்கு சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அலெக்ஸ் ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உன்னை பற்றி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன், நீ ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி கொரியாவுக்கு வந்தீங்க, உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸை கேட்குறா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே இருக்காங்க, அதான் அவங்கள பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மின்ஹோ வெளியில் போகிறான். அதை பார்த்த கிட்டி எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் என்னோடய பாப் ஸ்டாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ அலெக்ஸ் லீ கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதை கிட்டி பார்த்துட்டே இருக்கா. இந்த பக்கம் தேவும் யூரியும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி தேவ் சொல்கிறான். கிட்டி பற்றி என்னாச்சுன்னு தெரியலை, ஒருவேளை அதுவும் நல்லதுக்கு தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேவ் சொல்கிறான். இது வரைக்கும் கொண்டாடினதுலேயே இதான் பெஸ்ட்டு சூஸ் யோக் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி கிளம்புறா. அப்போ பைக்கில் ஒருத்தர் வராரு. இதானே கிம்மோட வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. இதை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சலை தராரு. அதை கிட்டி தான் அனுப்பியிருக்கா தேக்கு. நான் உனக்காக எப்போவுமே இங்கே இருப்பேன், உன்னை விட என்னை யாருமே புரிஞ்சிக்க முடியாது, ஈவன் என்னோடய ஸ்ட்ரெஸ் சாக்ஸும் கூட அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி லெட்டர் சென்ட் பண்ணியிருக்கா. அது கூட அன்னைக்கு கழட்டி கொடுத்த நெக்லஸையும் வச்சுருக்கா. அதை பார்த்தோன்னே யூரிக்கு டென்ஷன் ஆகுது. அவள் அதை கொடுக்காமலே கொண்டு போயிடுறா. லூலு மின்ஹோவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா. நான் இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த டைம் மின்ஹோவுக்கு வயிறு ஒரு மாதிரி சரியில்லாமல் ஆகிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். உள்ள அலெக்ஸ் ப்ரொஃபஸர் லீ கிட்ட இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது கிட்டி பண்ணது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு கிட்டி இது எங்கள் அப்பாவோட ரெசிபி, சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறா. கோட் சீஸில் தான் மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, அப்போனா எனக்கு இது வேண்டாம், ஈஸ்டாசியன்ஸ் யாரும் லாக்டோஸ் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உனக்கு இதை பற்றிலாம் தான் தெரியாதே, இது தெரிஞ்சால் தான் நீ கிரேட் நல்லா எடுப்பியே அப்படிங்கிற மாதிரி லீ நோஸ் கட் பண்ணி விடுறாரு. அதுக்கு அலெக்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அலெக்ஸ் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் ஏன் அப்ராட் போனீங்க, மியூசிக் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் ஏன் மியூசிக் ஃபீல்டில் போகல, இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிகாஸ் நான் இங்கே தான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்கிறாரு. தெரியாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்தது தப்பாக போச்சு, இவங்க யாருக்குமே மேனர்ஸ்னால் என்னன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிளாஸ் ரூமில் கத்துற மாதிரியே இங்கேயும் உட்காந்து கத்திட்டுருக்காரு. எல்லாரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து காண்டாகி கத்துறாரு. சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. இதனால தான் எனக்கு குழந்தை வேண்டான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டதும் அலெக்ஸ் அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. கிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறா. அலெக்ஸ் ஏன் எப்போ பார்த்தாலும் ப்ரொஃபஸர் லீ கூடயே சுற்றிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறா. அந்த டைம் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது மின்ஹோ கிட்டே இருந்து. சீக்கிரம் வா, ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். கிட்டியும் எழுந்து வெளியில் வந்துடுறா. மின்ஹோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். அவன் ஒரு புதருக்குள்ளே உட்காந்துருக்கான். நீ மேஷ்டு பொட்டேட்டோஸில் என்னத்தை தான் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா, அது சீஸு அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. அதை பார்த்துட்டு ஒன்றால் நான் எப்படி மாட்டிக்கிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான். எகெயின் பூப்பி பேபிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கிட்டி சிரிக்கிறா. அந்த டைம் லூலு அங்கே வந்துடுறா. எப்படியாவது என்னை அவகிட்டேருந்து காப்பாற்று, அவள் கண்ணில் நான் படவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். கிட்டியும் லூலு கிட்டே எதேதோ பேசி சமாளிச்சிடுறா. அவளை நாளைக்கு வர சொல்லிடுறா 6 மணிக்கு. அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கு மின்ஹோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்கிறான். எனக்கு இப்போவே உன்னை ஹக் பண்ணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி அங்கேருந்து போயிடுறா. ஜீனாலையும் வீட்டில் டின்னர்லாம் குக் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ யூரி வந்து சொல்கிறா, அப்பா கொஞ்ச நேரமாவது உங்கள் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஜீனாலையும் சொல்கிறாங்க, உனக்கு டயர்டாக இருக்கும், நீ போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூரி அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் கிட்டி அலெக்ஸ் கிட்டே இன்றைக்கி நாள் நல்லாவே போகலை, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. பக்கம் ஜீனாலையும் கிட்டியோட அம்மாவும் அவங்களும் இருந்த ஃபோட்டோலாம் எரிச்சிடுறாங்க. கிட்டி அலெக்ஸ் கிட்ட சொல்கிறா, நான் ரொம்ப நாளாகவே நினச்சேன், ஆனால் இன்றைக்கி தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அலெக்ஸ் சொல்கிறாரு, நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே தெரியும், லீ தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் நீங்கள் இங்கே டீச் பண்ணுறதுக்கு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. பட் அவருக்கு இதெல்லாம் தெரியாது, அவருக்கு தெரிஞ்சுக்கவும் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் சொல்கிறாரு. ஓ அப்போ நம்ம அம்மாவும் அவரும் தான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கேட்குறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.